அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அந்த அக்கௌண்ட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ போட்டிருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆசீர்வதிக்கிறேன், நீ வாங்கியிருக்கிற அந்த நிலத்தை ஆசீர்வதிக்கிறேன், நீ தொடங்கி இருக்கிற அந்த கம்பெனியை ஆசீர்வதிச்சிருக்கிற, நீ தொடங்கி இருக்கிற அந்த தொழிலை உன்னுடைய களஞ்சியம் என்ன, எதில் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற, எதில் நீ காசை போட்டிருக்கிற, எது உன்னுடைய களஞ்சியமாய் கருதப்படுகிறது. எத்தனை பேர் களஞ்சியங்கள் இருக்குது? ஹலோ, எத்தனை பேர் களஞ்சியங்கள் இருக்குது? மீதி பேர் முதல்ல களஞ்சியங்கள் ஓப்பன் பண்ணுங்க. முதல்ல ஏதாவது களஞ்சியம் இருந்தால் தானே ஆசீர்வாதம் வர்றதுக்கு. களஞ்சியம் இல்லாமல் அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ களஞ்சியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். களஞ்சியங்கள் மேலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுற, ஆசீர்வாதம் ரெடியாக இருக்குது, இப்போ களஞ்சியம் ரெடி ஆகணும். நிறைய பேருக்கு இன்னும் களஞ்சியமே ரெடி ஆகலை. களஞ்சியத்தை ரெடி பண்ணுங்க, அப்போ ஆசீர்வாதத்தை கத்தர் ரெடி பண்ண. ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க, ஒரு சின்ன இது கத்தர் பேரில் விசுவாசத்தை வைத்து கத்தர் இதில் பெருக்கத்தை உண்டு பண்ணுவார்னு ஆரம்பிங்க. பார்க்கலாம் வாழ்க்கை எப்படி ஆகிறது என்று பாருங்கள். இது ஆயிரக்கணக்கான மடங்கு பெருகுமா இல்லையான்றதை நீங்கள்